சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த ஒரு கோர விமான விபத்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதுல 2 கோயின்சிடன்ஸ் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அதாவது 2 அனுமானமான விஷயங்கள். அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விமான விபத்திலேயே உயிர் தப்பியது ஒரே ஒரு ஆள் தான். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரமேஷ் விஸ்வகுமார். கிட்டத்தட்ட 40 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர். இவர் நீங்க எப்படி தப்பிச்சீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் உட்கார்ந்து இந்த சீட் நம்பர் 11A அது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் வழி பக்கத்துல இருந்ததுனால நான் குதிச்சு தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்துல தாய்லாந்துல 1998 நடந்த ஒரு கோர விமான விபத்துல இதே மாதிரி சீட் நம்பர் 11A இருந்து எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக தப்பிச்சு உயிர் பிழைச்சிருக்காரு ஒரு நபர். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரகுன் சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பாடகர் மற்றும் ஒரு நடிகரும் கூட. இவரும் சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது சீட் நம்பர் 11A நான் உட்கார்ந்துருந்ததுனால பக்கத்துல எமர்ஜென்சி எக்ஸிட் விமானம் வந்து கிராஷ் ஆன பட்சத்துல என்னால வந்து அந்த இடத்துல இருந்து எமர்ஜென்சி எக்ஸிட் மூலியமா தப்பிச்சு வர முடிஞ்சது. இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ரமேஷ் வந்திருக்காருங்கிற கேட்கிறப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்காரு. அடுத்ததா இதே அகமதாபாத்ல நடந்த விமான விபத்துல தான் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி அவர்களும் உயிரிழந்திருக்காரு. இதுல நடந்த மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? விஜய் ரூபானி அவர்களுக்கு 1206 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப லக்கியான நம்பரா. இன்னும் சொல்ல போனா ஆரம்ப கட்டத்தில் அவர் வாங்கின 2 வீலர் கார்ல இருந்து எல்லா நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா 1206 அப்படின்னு இருக்கிறது வந்து ராசியான நம்பரா கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில இந்த ட்ரிப் அவர் பிளான் பண்றப்போ இந்த 12ஆம் தேதி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டை அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அந்த டேட் வச்சு பாத்தீங்கன்னா கூட 1206 அதாவது விமான விபத்து நடந்தது வந்து 12ஆம் தேதி 06வது மாதம், அதாவது ஜூன் மாதம்ங்கிறது. ஸோ ஒரு பக்கத்துல அது அவருடைய லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதே லக்கி நம்பர் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கோர் விபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். எது எப்படிங்க இதே மாதிரி துயரமான விஷயங்கள் இனிமேல் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம வேண்டிப்போம். மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.